அலையும் மனமே சற்று நின்றிடுவாய், வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய், சம்சாரக் கடலை தாண்டிடுவாய், அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய், வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய், ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய், எழுவாய், விழிப்பாய், உண்மையை அறிவாய், சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய், உலகம் பொய் என்று அறிந்திடுவாய், உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய், எங்கும் நிறைந்த இருப்பை, மங்காத சித்தை, பொங்கும் ஆனந்தத்தை, பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. நாம் இன்னைக்கு கைவல்ய நவநீதத்தில் தத்துவ விளக்கப்படலத்தில் பாடல் 81 பார்ப்போம். பாடல் 81. நீ நான் என்று இரண்டில்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாகத் தெளிந்த ஞானம் நழுவுமோ குருவே என்றான். தானாகும் பிரம்மரூபம் சத்குரு நூலால் தோன்றும், ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே. பாடல் 82. தடையவையனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜன்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் வந்தக்கால் உயர் ஞானம் கெடும், இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. பாடல் 83. அக்கினி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது, மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது, சிக்கென பழகிக் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே, விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. பாடல் 84. பிரம்ம பாவனையை மூடி பேதம் காட்டுவது அஞ்ஞானம், குரவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம், திறமறு ஜகம் மெய் என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம்தானே விபரீதம் என்பர் மேலோர். பாடல் 85. தத்துவ அனுபோகம்தான் சாதித்தல் கேட்டல் என்பார், ஒத்துள பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார், சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார், நித்தம் இப்படி செய்த கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. அப்படின்னு இந்த 5 பாடலை நம்ம இப்போ விவரமாக பார்க்கலாம். இப்போ நம்ம எது வரைக்கும் நிறுத்தி இருந்தோம், அந்த குரு சொல்கிறார், நீ எல்லாத்தையும் கேட்டுட்ட, ஆனால் இதைப்படி நடக்கிறது, அந்த வாக் த டாக், அது அப்படியே பிரம்ம நிஷ்டையில் இருக்கிறது தான் நீ எனக்கு பண்ணுற உபகாரம்ங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஏன்னா இவன் பிரதி உபகாரம் என்ன பண்ணுவேன் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், தடைகள் வரும், அந்த தடைகளை மீறி நீ நிஷ்டையில் இரு அப்படிங்கிறார். முதல்ல நம்ம தடைகள்னு படித்தோம், அதாவது அப்டக்கிள்ஸ் ஃபார் த ஜேர்னி. அப்போ நம்ம அத்தியாத்மம், அதிபௌதிகம், அதிதெய்வீகம்னு பார்த்தோம். இப்போது ஞானம் வந்தாச்சு, ஆனாலும் உனக்கு சில தடைகள் வரும் அப்படிங்கிறார். அது எப்படி, அதுதான் இவன் கேட்க போகிறான். இப்போ அவன் கேட்குறான், நீ நான் என்று 2 இல்லாமல் 2 இல்லை, சர்வாத்ம பாவம்னு சொல்லியாச்சு,
தத்து துவம் அசின்னு சொல்லியாச்சு. அப்போ குருன்னு ஒருத்தர் இல்லை, சிஷ்யனும் ஒருத்தர் இல்லை, நண்பன்னு ஒருத்தர் இல்லை, மனைவின்னு ஒருத்தர் இல்லை, யாருமே இல்லை. எல்லாம் ஏகம் சத்து பிரம்மம் தான் இருக்குது. அது எப்படி இருக்குது? நிறைந்த பூரணமாய் எங்கும் இருக்குது. எங்கும் எதிலும் அந்த பூரணமே இருக்குது. பூரணத்திலிருந்து பூரணம் வந்தாலும் மீதி இருப்பதும் பூரணமே அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அந்த பூரணம் நானே, நானாக தெளிந்த ஞானம், அந்த பூரணம் நானேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஞானம் நழுவுமோ குருவே அப்படின்னு கேட்குறான். இந்த சென்டென்ஸ்லேயே அவன் எவ்வளோ புரிஞ்சுன்னு இருக்கான், அவனுக்கு எவ்வளோ ஸ்ரத்த இருக்குது அப்படின்னு தெரியறது. அது எப்படி குரு நழுவும் அப்படின்னு சொல்கிறான். தானாகும் பிரம்ம ரூபம் சத்குரு நூலால் தோன்றும். சத்குரு குரு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேள், சாஸ்திரம் இருக்குது, சாஸ்திரத்தை நீங்கள் அழகாக எனக்கு அன்ஃபோல்டு பண்ணியிருக்கேள். தானாக இருக்கும் அந்த பிரம்ம ரூபம் சத்து சித்து ஆனந்தம், அதை நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா அதில் எப்படி தடைகள் வரும்? ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே. அப்போ இதனால் ஏற்பட்ட அனுபவம் நிலை பெறாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தால் அந்த தடைகளை நாம் நீக்கணும் இல்லையா? தடைகள் இந்த அனுபவம்னு சொல்கிறது தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னு சொன்னோம். அந்த பிரம்ம நிஷ்டைக்கு ஒரு தடை வந்தால் அந்த தடையை நாம் நீக்கணும். அந்த தடை வருமா? அந்த தடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எதுக்கு இப்போ ஒரு இந்த 20 பாடல் கொடுத்துருக்கு அப்படின்னா, சில விஷயங்களை சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு உரையாடலை அவர் உருவாக்கியிருக்கார் தாண்டவராய சுவாமிகள். சொல்லியாச்சு சத்து சித்த ஆனந்தம், அந்த சிஷ்யனுக்கும் புரிஞ்சாச்சு. அதோட ஆனால் அவர் நூலை நிறுத்தலை. ஏன்னா நமக்கு சில விஷயங்களை இன்னும் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறதுனால. இப்போ என்ன மாதிரி அந்த தடைகள் வரும் அப்படின்னா, அதுக்கு அவர் 3 சொல்கிறார் அடுத்த பாட்டில். அத்தியாத்ம அதிபௌதிக்க அப்படி சொல்லலை, இது வேற மாதிரி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தடை எவை எனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் அப்படிங்கிறார். முதல் தடை அஞ்ஞானம். அதாவது ஞானம் வந்ததுக்கு அப்புறமாவும் திரும்பி ஒரு ஒரு அந்த ஞானம் மறைக்கிற மாதிரி ஒரு மாயையுடைய ஒரு அஞ்ஞானம் வரக்கூடும். ஏன்னா அதனால தான் திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படிங்கிறது. ஒரு தடவை கேட்டுட்டோன்னா அன்னைக்கு அந்த க்ஷணம் புரியறது. இப்பொழுது இங்கேயே மோட்சம் அப்படிங்கிறோம். நம்ம கிளாஸில் இருக்கும்போதே எல்லாம் புரியறது. ஆனால் கிளாஸில் முடித்த உடனேயே நமக்கு அந்த நான் நீங்கிற வேறுபாடு வந்துடுறது இல்லையா? அப்போ அந்த அஞ்ஞானம் திரும்ப வந்துடுறது. அப்படி அஜ்ஞானமாக வரலாம். இல்லைன்னா சந்தேகம் வருது, கொஸ்டின்ஸ், டவுட்ஸ், ஐயம். இப்படி சொல்கிறார். ஆனாலும் நான் பாடி இல்லை தான் எனக்கு தெரியறது. ஆனாலும் அந்த பசி வரும் பொழுது நான் அந்த பாடியோட ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு இந்த க்ஷணம் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்குறேனே அப்படிங்கிற சந்தேகம் வரும். கத்தால எழுந்த உடனே காப்பி வேணும் அப்படிங்கும்பொழுது அந்த பாடி ஐடென்டிஃபிகேஷன் வந்துடுறதே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இல்லைன்னா இந்த கர்மாவை பற்றி தான் நிறைய சந்தேகம் வரும். புண்ணியம், பாப்பம், அப்புறம் சஞ்சித கர்மா. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கிறது? ஏன் அவ்வளோ நல்லவா, அவளுக்கு ஏன் இப்படி நடக்கிறது? அப்படி சில கேள்விகள் வரும். ஏன் உலகத்தில் அதர்மம் இன்னும் நடந்துட்டுருக்கு? எல்லாமே பகவான் அப்படின்னா, எல்லாமே பிரம்மம் அப்படின்னா ஏன் அதர்மம் இருக்குது? அப்போ அதர்மமும் பிரம்மமா? நம்ம தர்மம் தானே பகவான்னு சொல்கிறோம் அப்படின்னு எல்லாம் குழப்பங்கள் வரும். இந்த மாதிரி பல சந்தேகங்கள் வரும். அடுத்தது விபரீதங்கள், அதாவது விபரீத பாவனை. அதுக்கு பேர் அதாவது திரிபு அப்படிம்போம். அதாவது ஒன்றுக்கு பதில் இன்னொன்னா நினச்சிக்கிறது. அறியாமை ஒரு பிரச்சனைனா அந்நியதா ஞானம் இன்னொரு பிரச்சனை. எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு ப்ராப்ளம். ஆனால் நான் தான் இது அப்படின்னு மாற்றி புரிஞ்சுக்கிறது, அதுதான் இன்ஃபேக்ட் ரொம்பவே ப்ராப்ளம். அது ஹியூமன்ஸ்க்கு தான் அந்த ப்ராப்ளம். இப்போ அனிமல்ஸ்க்கெல்லாமும் தான் யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த அனிமல்ஸ் தன்னை வேறு மாதிரி நினச்சிக்கிறது இல்லை. அந்த ஈகோ அவ்வளோ கிடையாது. ஈகோலாம் சப்லேட்டடாக தான் இருக்கும். மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ஈகோ, நான் தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிற அந்த சுபாவம் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி 3 விதமாக வரும்: அறியாமை, சந்தேகம், விபரீதம் அப்படின்னு. ஏன் வருது? படர் செய்யும் இந்த 3ம் பல ஜன்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும்.
பல ஜென்மமாக நம்மளுக்கு இந்த அஞ்ஞானமும் சந்தேகமும் விபரீதமும் நம்மளோட இருக்குது. அந்த சூக்ஷ்ம சரீரத்திலையும் காரண சரீரத்திலையும் இருக்குது. அதுதான் காரணமே, இந்த ஜென்மாக்கே காரணம். அப்படி இருக்கிறதுனால அது திரும்பி திரும்பி வெளியில் தலை காட்டும். அப்போ வந்ததுன்னா நீ கத்துண்ட அந்த ஞானத்தை அவை கெடுக்கும். அதனால தான் இந்த பாதையில் இருக்கும்போதே சில பேர் சில கதைகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். தப்பான வழியில் போகிற மாதிரியோ, இல்லைன்னா இந்த பாதையை விட்டுட்டு திரும்ப மாயைக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி நிறைய கேள்விப்படுறோம் நம்ம. அது அது ஏன் ஆறுது அப்படின்னா இந்த அறியாமை, சந்தேகம், விபரீதம், இது மூணால தான். அதை நீ கெடுக்கணும்னா திடமுடன் கெடுப்பாய். அதாவது திடமாக இருக்கணும். இந்த பாதையில் நம்ம நழுவாமல் இருக்கணும். அந்த திடேன சித்வா அப்படின்னு வருமே பகவத்கீதையில், அசங்க சஸ்திரேன திடேன சித்வா, அந்த திடமான சித்தத்தோட தான் இந்த சம்சாரங்கிறத நம்ம கோடாரியால் வெட்டணும் அப்படின்னு பகவத்கீதை 15வது அத்தியாயத்தில் வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சாதனை. சித்த வஸ்து தான் மோட்சம். அது சாதனை, அதை போய் அடையணுங்கிறது இல்லை. நீ ஏற்கனவே முக்தி பெற்றவன் தான், நீ தான் பிரம்மன். ஆனால் நமக்கு அது புரியல. ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு அறியாமை இருக்குது, குழப்பம் இருக்குது, விபரீத பாவனை இருக்குது. அப்போது அதை நீக்கணும்னா, குழப்பத்தெல்லாம் நீக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம உபனிஷத்து என்ன சொல்கிறது? யாக்ஞவல்கியர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஸ்ரோத்ருவா மந்தத்வா நிதித்தியாசித்வாங்கிறார். கேட்டல், ஸ்ரவணம், சிந்தித்தல், மனனம், தெளிதல், நிதித்தியாசனம். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், இது 3 தான் பண்ணணும். அதை தான் இவரும் சொல்கிறார். கைவல்ய நவநீதத்துலேயும் இவர் அதை தான் சொல்கிறார். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். அதாவது இது ரெஸ்பெக்டிவ்லி இப்போ நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அஞ்ஞானம், அஜ்ஞானத்தை கெடுக்கணும், போக்கணும், அறியாமையை போக்கணும், ஞானம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ரவணம், கேட்டல். ஸ்ரவணம் பண்ணால் மட்டுமே போகிறோம். அப்புறம் சந்தேகம் வரும். சந்தேகம், குழப்பம் வந்தால் அதை எப்படி நீக்கிறது? மனனம் பண்ணணும். எப்படி ஸ்ரவணம் பண்ணணும், எப்படி மனனம் பண்ணணும், எப்படி நிதித்தியாசம் பண்ணணும்னு அடுத்த பாடல்களில் பார்க்கலாம். விபரீத பாவனையை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நிதித்தியாசனம் வேணும். அதுக்கு இங்கே தமிழில் வார்த்தை தெளிதல் அப்படின்னு சொல்கிறார். அதை திடமாக பண்ணணும், உறுதியாக பண்ணினா இதை அழிச்சிட முடியும். இப்போ பாடல் 83க்கு போனோன்னா என்ன சொல்கிறார்? அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுட மாட்டாது. அதாவது இப்போது நெருப்பு இருக்குது. நெருப்பு சுடணும் அப்படின்னா அந்த விறகு நல்லா காஞ்சு இருக்கணும். அந்த விறகுல கொஞ்சம் ஈரப்பசை இருந்ததுன்னா அந்த நெருப்பால் அந்த விறகை எரிக்க முடியாது இல்லையா? அது அந்த அக்னியாகவே இருந்தால் கூட அந்த விறகு ஒரு பச்சை விறகாக இருந்ததுன்னா அது அக்னியால் சுட முடியாது. அது எதுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, ஞானம்ங்கிறது அக்னி மாதிரி. அது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்றா குரு. ஆனால் நம்ம மனசுக்குள்ள அந்த பக்குவம் இல்லைன்னா அந்த ஞானத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் ஒரு தடவை பகவத்கீதா கிளாஸ் கேட்டுட்டு வந்துட்டா உடனே ஞானம் வந்துடுறதில்ல. ஏன்னா நம்ம அந்த காரணம் அதில் நிறைய அழுக்கு இருக்கிறதுனால அந்த அழுக்கெல்லாம் போகிற வரைக்கும் நாம் திரும்ப 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 கேட்க வேண்டியிருக்கு. இப்போ அதுக்கு ஒரு கதை சொல்லுவா. அந்த ஒரு குரு அந்த சிஷ்யன் கேட்குறான், எனக்கு இந்த பாடம் சொல்லி கொடுங்கன்னு. அவர் சரி நீ எனக்கு முதல்ல அவன் சந்தேகமாக கேட்குறான். நான் ஏற்கனவே உங்கள் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டேன், நீங்கள் திரும்ப திரும்பி கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொல்கிறீங்களே, எனக்கு அது ஏன்னு எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒரு கூடையை கொடுத்து போய் இதில் தண்ணி பிடிச்சுன்னு வா அப்படிங்கிறார். அவனும் போய் குரு சொல்லிட்டாருன்ட்டு போய் தண்ணியை பிடிக்கிறான். ஆனால் அந்த கூடைக்குள்ளே நிறைய ஓட்டை இருக்குது. சின்ன சின்னதாக அந்த வெளியிலேருந்து பார்த்தா அந்த ஓட்டை இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் அதில் சின்ன சின்னதாக ஓட்டை இருக்கும்போது அவன் தண்ணியை பிடிச்சிட்டு வரும்போது அந்த தண்ணியெல்லாம் அப்படியே கொட்டிடுறது. ஐயோ கொட்டிடுத்தே குருஜி அப்படிங்கிறான். பரவாயில்ல நீ போய் திரும்ப பிடிச்சுன்னு வாங்குறார். திரும்பவும் பண்ணுறான், திரும்பவும் கொட்டிடுறது.
இந்த மாதிரி ஒரு 10 வாட்டி பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு இப்போ வந்து இதில் ஏதோ ஏதோ இருக்குது, அதனால தான் அவர் இந்த எக்ஸசைஸை நம்மளை பண்ண சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பின்னாடி இருக்கிற தாத்பரியம் என்ன குரு எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், முதல்ல நான் அந்த கூடையை கொடுத்தப்போ நீ பார்த்தியே எவ்வளோ அழுக்கு இருந்தது அந்த கூடையில், இப்போ எப்படி இருக்குது பாரு அப்படிங்கிறார். இப்போ பார்த்தா அந்த கூடை பளன்னு இருக்குது. ஏன்னா 10 வாட்டி தண்ணியில் முக்கி அலம்பிட்டான் இல்லையா. அதை அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கணும்னா திரும்ப கேட்கணும். சில சமயம் கேட்கும் பொழுது சிலதெல்லாம் மனசில் பதியும், அப்புறம் மனசெல்லாம் பதியாது. 1/2 மணி நேரம் கழிச்சே திரும்பி என்ன கிளாஸில் சொன்னால் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா மறந்து போயிடும். அடுத்த முறை கேட்கும்போது ஆஹா இதெல்லாம் சொன்னாலா, நம்ம கேட்ட மாதிரியே இல்லையே அப்படின்னு தோணும். அந்த யூடியூப்பையே திரும்ப கேட்கும்போது புதுசாக அர்த்தங்கள் வரும். அதே டெக்ஸ்ட்டை இன்னொரு ஆச்சாரியார் இன்னொரு இடத்துல சொல்கிறத கேட்கும்போது வேறு ஏதாவது புதுசாக வரும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஞானம்ங்கிறது வந்து திரும்ப கேட்டால் தான் வருது. அந்த மக்கின விறகை வந்து நம்ம வந்து காய வைக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி. அடுத்தது என்ன சொல்கிறார், மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது. அதாவது பந்தமானது அனாதி காலமாக தொடர்ந்து வந்துருக்கு. எப்படி வந்து நம்ம ஞானம் வந்து பிரம்மன் அனாதின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மாயையும் அனாதி, இந்த சம்சாரமும் அனாதி. எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் சம்சாரத்தை முடிக்க முடியும். அப்போ அதை வந்து முடிக்கணும், அந்த பந்தத்தை முடிக்கணும்னா அந்த ஞானம் வந்து மக்கினதாக இருக்க முடியாது. அதாவது அதில் சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது. அந்த சந்தேகம் இருந்தால் அதை வந்து நீக்கிக்கணும். எப்படி நீக்கிக்கணும்? சிந்தித்து சிக்கன பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. சிக்கன அப்படிங்கும்போது நெடுங்காலம் இடைவிடாமல் திரும்ப ஸ்ரத்தையோடு கேட்கறது, பழகி கேட்கறது. சிந்தித்தல் அப்படிங்கும் பொழுது அதை வந்து ஆராய்ந்து பார்த்து, கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கு பதிலை தேடி கண்டுபிடிச்சு, நம்மளுக்கு தெரியலன்னா குருக்கிட்டேயே கேட்டுட்டு, இல்லைன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு, இல்லைன்னா புத்தகத்தில் படிச்சுட்டு, அப்படி திரும்ப அதை பற்றி அனலைஸ் பண்ண விசாரம் பண்ண நம்மளுக்கு சந்தேகம் தெளிவாகிறது. சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாள். அது அதாவது சம்ஸ்கிருத பாடம் படிக்கணும்னா அந்த பாடத்தில் ஆசிரியர் சொல்லித்தரது வந்து பாதி தான், மீதி பாதியில் 1/4 வந்து இந்த 1/4 தான் ஆசிரியரோடது, 4ல் 1 பங்கு தான் ஆசிரியர் சொல்லி கொடுக்கறது. மீதி 3 இருக்குல்ல, அதில் 1 பங்கு வந்து நம்ம மக்கள் நம்ம கூட கிளாஸ்மேட்ஸ் மூல டிஸ்கஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது. 3வது பங்கு வந்து நம்மளே ஆராய்ச்சி பண்ணி நம்மளே அதுக்கான முயற்சியை எடுத்து ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி அப்படி கற்றுக்கிறது. 4வது வந்து காலத்தில் வரும் அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகத்தில். காலம்னா அதாவது அதை பற்றி யோசிச்சு காலம் கை கூட டைம் ஆக அது கிடைக்கும். அந்த கணக்கோ இல்லை அந்த சம்ஸ்கிருத பாஷையோ எதுவானாலுமே ஒரு நாலேஜ் வந்து இந்த மாதிரி 4 பங்காக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஞானத்துக்கு வந்து காலம்னு சொல்லும்போது இது ஒரு டைம்லெஸ் நாலேஜ் தான். இதுக்கு வந்து ஒரு 10 வருஷம் படித்தா போகிறோம், 12 வருஷம் படித்தா போகிறோம், இல்லைன்னா 30 வருஷத்தில் வந்துடும், அப்படி கிடையாது. இது டைம்லெஸ் நாலேஜ். சில பேருக்கு உடனேயே வந்துடும். ஏன்னா வந்து அந்த விறகு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து பல ஜென்மமாக அந்த விறகு இதை கேட்டுண்டே இருந்ததுன்னா அந்த ஜீவன் வந்து நல்லா காஞ்சிருந்தா டக்குன்னு பிடிச்சுன்றோம். ஆனால் அதே சமயத்தில் பல லிமிட்டேஷன்ஸ், பல நோஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் அதெல்லாம் பல ஜென்மமாக இருந்ததுன்னா அதெல்லாம் போகிறதுக்கு நேரம் எடுக்கும். அது அவளுடைய ஜென்மாந்தர இதில் அது எப்போ அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஒரு நாலேஜுக்கு மட்டும் 12 வருஷம் 10 வருஷம் அப்படிலாம் காலமே கணக்கு கிடையாது. அந்த கேள்வி எப்போ நம்ம கிட்டேருந்து போகிறதோ அது வரைக்கும் நம்ம இதை கேட்டுன்னு இருக்கணும். எவ்வளோ நாள் படிக்கணும்னு ஒரு கேள்வி வந்தாலே அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் படிக்கணும்னு அர்த்தம். அந்த கேள்வியே நம்ம கேட்டுக்கு வராது, அப்படி படிச்சுன்னு இருக்கணும். அப்போ தான் அந்த ஆத்மா வந்து நிஷ்டையில் உள்ளே போகும், ஆத்ம நிஷ்டையில் இருக்க முடியும். அது வந்து சிந்தித்தலுக்கு. அப்புறம் தெளிதல்ங்கிறது வந்து இந்த விபரீத பாவனையை போக்குறதுக்கு. அதாவது நம்ம எல்லாம் புரியறது, ஆனாலும் வந்து
திரும்ப திரும்ப இந்த ஐடென்டிஃபிகேஷன் காத்தால் எழுந்த உடனேயே நான் உடம்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுறதே. அப்புறம் இந்த மாதிரி துக்கம் வரும்போது நான் மனசு அப்படிங்கிற எண்ணம் வந்துடுறது. பசி தாகம் வரும்போது பிராணனோட போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டுடுறோம். அந்த மாதிரி ஒரு சமயத்துலையும் இப்போ ஏதாவது வேலையை செய்யும் பொழுதோ ஒருத்தர் புகழும் பொழுதோ இந்த நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிற அந்த கர்த்திருவத்தோட விஞ்ஞானமயத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டுடுறோம். இல்லை ஒரு சுகமோ துக்கமோ அனுபவிக்கும் பொழுது அந்த ஆனந்தமயத்தோட நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டுடுறோம். இந்த மாதிரி அது பண்ணுறது தான் விபரீத பாவனை. அதை போக்குறதுக்கு தான் தெளிதல். திரும்ப திரும்ப அது நிதித்தியாசனம் பண்ணணும்னா முதல்ல நிறைய ஸ்ரவணம் பண்ணியிருக்கணும், மனனமும் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நிதித்தியாசனத்துக்கு நம்ம ரெடி ஆகும். சாதாரணமாக சொல்கிறது என்னென்னா ஸ்ரவணம் மட்டுமே போதும்னு. ஏன்னா ஸ்ரவணம் பண்ண 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 பண்ணவே அதுலேயே நிதித்தியாசனமும் நடந்துடும். கிளாஸ்லேயே நிதித்தியாசனம் நடக்கும், கிளாஸ்லேயே மனனமும் நடக்கும். சில பேர் வந்து மனனத்தை தனியாக டைம் கொடுத்து பண்ணுவாள். அதே மாதிரி நிதித்தியாசனம் பண்ணும் பொழுதே ஸ்ரவணமும் நடக்கும். நம்மளே நம்மளோட உள்ள இருக்கிற அந்த இன்னர் வாய்ஸை நம்ம கேட்க முடியும். இப்போது சாஸ்திரத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் சந்நியாசம் எடுத்துக்க முடியும். அதாவது எல்லாத்தையும் துறந்துட்டோ எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம், இதுதான் வேணும், நான் என் டைமை ஃபுல்லாக அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏற்படுத்திக்கிற அந்த லைஃப் ஸ்டைல், அதுக்கு வந்து விவிதிதா சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் சில பேர் வித்வத்த சந்நியாசம், ஞானம் வந்ததுக்கு அப்புறம் சாஸ்திரத்தை கேட்டதுக்கு அப்புறம் ஆனால் நிதித்தியாசனம் பண்ணணும், அதுக்கு நேரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சந்நியாசத்தை வாங்கிப்பா. ஆனால் சந்நியாசம் வாங்கிக்கணுங்கிறது வந்து மேண்டேட்ரி கிடையாது. இந்த லைஃப் ஸ்டைல், எந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை, கிரகஸ்தா லைஃப் ஸ்டைலோ இல்லைன்னா வந்து சந்நியாசமோ எது கொடுக்கப்பட்டிருக்கோ அதிலிருந்தே இந்த ஞானத்தை பெற முடியும். அதை தான் பகவான் வந்து பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்திலேயே சொல்கிறார், த்விவிதா நிஷ்டா அப்படிங்கிறார். ஏன்னா இந்த சம்சாரத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னா அதுக்கு 2 விதமான லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஒன்று வந்து கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு போய் அந்த மாதிரி கிரகஸ்தா லைஃப் ஸ்டைல், இன்னும் ஒன்று வந்து இது மட்டுமே வேணும்னு சந்நியாசம் பண்ணிட்டு இந்த ஞானத்தை பெற லைஃப் ஸ்டைல். அது மூலமாக ஞானம் வந்ததுக்கப்புறமா நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். எந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்தாலும் அதுக்குன்னு நேரத்தை நாம் ஒதுக்கணும். ஏன்னா சந்நியாசங்கிறதோ வானப்பிரஸ்தங்கிறதோ கிரகஸ்தா பிரம்மச்சாரி அந்த ஆச்சாரிய தர்மங்கிறதுமே ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அதையும் நீங்கி போகணும். அப்போ தான் பிரம்மத்தை அடைய முடியும், பிரம்மமாக இருக்கோங்கிறத நாம் உணர முடியும். அத்தியாசிரமம்னு சொல்லுவாள். இப்போ ரமண மகரிஷிலாம் இருந்தது வந்து அத்தியாசிரமம். அவருக்கு வந்து சந்நியாச ஆசிரமத்தையும் கடந்தவர் அப்படின்பா. பிரம்மனிஷ்டனா அத்தியாசிரமத்தையும் கடந்து நான் பிரம்மம். ஏன்னா பிரம்மத்துக்கு என்ன பிரம்மச்சரியம், பிரம்மத்துக்கு எங்க கிரகஸ்தா வாழ்க்கை, பிரம்மத்துக்கு எங்க வானப்பிரஸ்த வாழ்க்கை இல்லை சந்நியாச வாழ்க்கை, அதுதான் நான் தான் பிரம்மங்கிறது பூரணமாக புரியும் பொழுது அங்கே வந்து நம்ம இதுவுமே ஒரு ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போது 84வது பாட்டுக்கு போனோன்னா, பிரம்ம பாவனையை மூடி பேதம் காட்டுவது அஜ்ஞானம். இப்போ ஒன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அஜ்ஞானம்ங்கிறது வந்து என்ன? பிரம்ம பாவனையை மூடிடுறது, நான் பிரம்மங்கிறத மூடிடுறது. ஏன்னா அந்த திரோதானம்ங்கிறது வந்து மாயையுடைய ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த மூடுதல்ங்கிறது மாயைக்கு ஒரு ஆவரணம். ஆவரணம் விக்ஷேபம், இது 2 தான் மாயையுடைய ஃபங்க்ஷன். ஆவரணம்ங்கும் போது மூடிடுறது, விக்ஷேபங்கிறது போது வேற மாதிரி நினச்சுடுறது. 2மே மாயையுடைய ஃபங்க்ஷன் தான். இப்போ ஜீவன் வந்து நான் ஜீவன் அப்படின்னு வேறுபடுத்தி, நான் பிரம்மங்கிறதுலேருந்து என்னை வேறுபடுத்தி காட்டுவது அஜ்ஞானம். இப்போது நம்ம மாயையுடைய ஃபங்க்ஷன் 2ன்னு பார்க்கும் பொழுது அதையும் 2ஆக பார்க்கணும். அதாவது சமஷ்டி லெவலில் ஒன்று, நம்ம வியஷ்டி லெவலில் ஒன்று. அதாவது உலகத்தில் மாயை இருக்கும் பொழுது ஆவரணமும் இருக்குது, விக்ஷேபமும் இருக்குது. நம்மளோட இந்த பாடி மைண்ட் சென்ஸ் இண்டிவிஜுவலில் பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஆவரணமும் இருக்குது, விக்ஷேபமும் இருக்குது. இப்போ வந்து சமஷ்டியாக இருக்கும் பொழுது அங்கே வந்து ஆவரணம்ங்கிறது மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விக்ஷேபங்கிறது வந்து இப்போ எல்லாம் விதவிதமாக உலகம் தெரியறது இல்லையா, பஞ்சபூதங்களும் தெரியறது.
அந்த விக்ஷேபத்தை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது பகவானுடைய சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி. இது வித்யாரண்யர் பஞ்சதசியில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இப்படி சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, மேற்கில் போகிறது, மறையிறது, அப்புறம் மரங்கள் இப்படி இருக்குது, கடல் இப்படி இருக்குது, அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிரபஞ்சம் மாயை அப்படிங்கிறது, ஜகத்து மித்யா அப்படிங்கிற அந்த ஆவரணத்தை மட்டும் நம்ம நீக்கி அந்த மித்யாங்கிறத நம்ம புரிஞ்சுட்டுடுறோம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் லெவலில் வரும்போது அப்படியே அது மாற்றி நமக்கு ஆவரணமாக உள்ளே இருக்கிற மறைஞ்சிருக்கிறது நம்மளுடைய சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ், உள்ளே என்னெல்லாமோ இருக்குது, பூர்வ ஜனமத்தில் நடந்தது, அதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. அந்த ஆவரணத்தை நம்ம விட்டுடுறோம். ஆனால் விக்ஷேபம், நான் இப்படின்னு நான் நினச்சிக்கிறதோ, இவோ என்கிட்ட இப்படி சொல்கிறாளா, ஒருவேளை அது அதனால் இருக்குமா, இவளுக்கு என் மேலே கோபம், அவளுக்கு என் மேலே ஆங்காரம், அதெல்லாம் நம்மளோட விக்ஷேபம். அதெல்லாம் தான் நம்ம நீக்கணும். சமஷ்டியில் ஆவரணத்தை நீக்கணும், வியஷ்டியில் விக்ஷேபத்தை நீக்கணும். அப்போ அந்த அஞ்ஞானம் நம்மளை விட்டு போயிடும். குறவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம். சந்தேகம்னா என்ன? சந்தேகமும் பலவிதமாக வரலாம். இங்கே என்ன சொல்லியிருக்கார்? குறவன் வாக்கியம், குருவின் உபதேச மொழிகளை நம்பாமல் குழம்புவது. அதில் ஏதோ இருக்குப்பா, என்னமோ சொல்கிறாப்பா, இதெல்லாம் ஒரு ஒரு டில்யூஷன் அப்படின்னு ஒரு எண்ணம். இது இவர் சொல்கிறது மட்டும் எப்படி நீ உண்மைன்னு என்னால் ஒத்துக்க முடியும்? வேதத்தை நான் ஏன் ஒத்துக்கணும்? அந்த மாதிரிலாம் கேள்வி வரும் சில பேருக்கு. ஸ்ரத்தா கம்மியாக தான் அந்த மாதிரி குழப்பம் வரும். பிரமாணத்து மேலேயே குழப்பம் வரும், பிரமேயத்து மேலே குழப்பம் வரும், அந்த அந்த ப்ராசஸ் மேலே. இதை வேதாந்தம் தான் கேட்கணுமா? ஏன் தீர்த்த யாத்திரை போகக்கூடாது? ஏன் பக்தி மார்க்கத்தில் போகக்கூடாது? ஏன் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடாது? நாம சங்கீர்த்தனம் பண்ணால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காளே. பக்தி தான் பெஸ்ட்டு, ஞானம் தேவையில்லை. ஞானம் ஒரு வரட்டு வைராக்கியம். அப்புறம் பக்தியில் அவ்வளோ ஒரு சுவை இருக்குது, அது குலாப் ஜாமுன் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இல்லை, கர்மயோகா தான் பெஸ்ட்டு. உலகத்தில் பிரம்மன் சர்வாத்ம பாவம்னா எல்லாம் பிரம்மன், எல்லாமே ஈஸ்வரன் அப்படின்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, அதில் தான் ஞானம் வரும். இந்த மாதிரி எல்லாம் குழப்பம் வரும். அதில் தான் மோட்சம் கிடைக்கும். இதெல்லாம் சந்தேகங்கள் பல பல விதமாக வரும். அதெல்லாம் போக்கணும்னா நாம் திரும்ப 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 கேட்டு திரும்ப திரும்ப இதை விசாரம் பண்ணி, இப்போ தீர்த்த யாத்திரை பண்ணுறவாள்லாம் மோட்சம் அடையிறாளா, அவளுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி இருக்கா, அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஞானம்ங்கிறதுனால தான் உனக்கு மோட்சம்னு. அப்போ எப்படி கர்மத்தினால மோட்சம் வரும்? அப்போ எப்படி யாத்திரையினால் மோட்சம் வரும்? இந்த மாதிரி விசாரித்து நம்ம மனசுக்குள்ளே நம்ம கேள்வியை கேட்டு, நம்மளுக்கு பதில் தெரியலன்னா அந்த கேள்விக்கு யாருக்கு பதில் தெரியுமோ அவள் போய் கேட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கர்மயோகம் பண்ணணும், சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், யாத்திரையும் பண்ணலாம், எல்லா கோவில்களுக்கெல்லாமும் போகலாம், பூஜையும் பண்ணலாம், பக்தியும் பண்ணலாம். ஆனால் கடைசியில் அந்த ஞானம்ங்கிறது, நான் யார் அப்படிங்கிறத நீ விசாரம் பண்ணாலொழிய உனக்கு வராது அந்த ஞானம். நான் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு, நான் உடம்பா, நான் மனசா, எல்லாத்தையும் கேட்டு அதை நேத்தி பண்ண அங்கே இருக்கிற அந்த நான் பிரம்மங்கிற அந்த உண்மை தானாக வெளிப்படும். திறமறு ஜகம் மெய் என்றும். இப்போ இந்த நிலையில்லாத உலகத்தை உண்மைன்னு நினைக்கிறது தான் மற்ற சாஸ்திரங்கள். இப்போ பக்தி சாஸ்திரங்கள்லாம் துவைத்த மதம் அப்படின்னு பார்த்தோன்னா அது அவளை பொறுத்த வரைக்கும் ஜகத்து மித்யா கிடையாது, உண்மை. ஜகத்தும் உண்மை, நான் ஜீவாத்மாங்கிறது உண்மை, அப்புறம் ஒரு நாள் பரமாத்மாவை நான் போய் சேருவேன் அப்படிங்கிறது அவள் நம்பிக்கை. விசிஷ்டாத்வைத்தமாக இருக்கட்டும், இல்லைன்னா துவைத்தமாக இருக்கட்டும், அதுதான் முக்காவாசி 99.999 சொல்லிடலாம், 100% சொல்லிடலாம். மதங்களும் அதை தான் சொல்கிறது, அத்வைத்த மதத்தை தவிர. அத்வைதத்தில் மட்டும்தான் ஜகத் மித்யா. அத்வைத்தம் அப்புறம் புத்திசத்துலேயும் ஜகத்து மித்யா. இந்த ஜகத்து பொய்யே அப்படின்னா அப்போ அதில் நான் இந்த உடம்பு அவட இருக்கிறதும் பொய்ங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நான் யார்? நான் பிரம்மம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும். உள்ளே விரவிய மோகம் தானே, மனதில் பரவி இருக்கும் அந்த மயக்கம், அந்த மோகம்னா கன்ஃபியூஷன், டெல்யூஷன், அதுதான் விபரீதம்.
இப்போ அதை போக்கணும்னா நிதித்தியாசனம் பண்ணணும். விபரீத பாவனைக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவார் சுவாமி தயானந்தஜி. இப்போ அமெரிக்காவில் நாங்கள் கார் ஓட்டும் பொழுது ஒரு இடத்துல உட்காடுறோம். இப்போ ரைட்டில் உட்காடுறோமா லெஃப்ட்டில் உட்காடுறோமா நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு நம்ம லெஃப்ட்டில் போய் உட்காடுறோம். ஆனால் இந்தியாவில் ட்ரைவ் பண்ணும்போது டிரைவர் சீட்டு ஆப்போசிட் சைடில் இருக்குது. இவ்வளோ நாள் அமெரிக்காவில் இருந்ததுக்கப்புறம் இந்தியாவில் ஆப்போசிட் சைடில் இருக்குதுன்னு தெரியும், அந்த ஞானம் உண்டு. ஆனால் இறங்கின உடனே ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அந்த டாக்ஸியை போய் பிடிக்கும்போது நம்ம பேசஞ்சராக போக போகிறோம், அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கான்னா நம்ம எப்படி அமெரிக்காவில் பேசஞ்சர் உட்காருவாளோ அந்த இடத்துக்கு போய் கதவை திறப்போம். பார்த்தா அங்கே தான் டிரைவர் சீட்டு இருக்கும். ஆமாம் இது இந்தியாவில் வந்திருக்கோம் இதுன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி அப்புறம் மாற்றிப்போம். இதுதான் விபரீத பாவனை. ஞானம் இருக்குது தெரியும், ஆனால் திரும்ப போய் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி தப்பான இடத்துல காரை திறக்கிறோம். இது மாற்றியும் வரலாம், இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வரும்போதும் நடக்கலாம். அதுதான் அந்த பழக்க தோஷங்கிறோமே, பழக்க தோஷம் தான் நான் உடம்புன்னு நினச்சிக்கிறது, நான் மனசுன்னு நினச்சிக்கிறது. அது போகணும்னா நிதித்தியாசனம் பண்ணணும். இப்போ 85வது பாட்டில் சொல்கிற அதை பண்ணினா உனக்கு இந்த ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணினா உனக்கு மோட்சம் நிச்சயம் அப்படிங்கிறார். தத்துவ அனுபோகம்தான் சாதித்தல் கேட்டல் என்பார். அதாவது தத்துவ அனுபோகம்னா என்ன? இதுதான் தத்துவம். என்ன? அந்த பிரம்மம் தான் எங்கும் இருக்கு, பிரம்மாகார விருத்தி, அகண்டாகார விருத்தி, அதுதான் தத்துவம். தான் சாதித்தல், அதாவது அந்த வேதாந்த சிந்தனையை அடிக்கடி கேட்டுண்டே இருக்கிறது, அதை கேட்டல் என்பார், ஸ்ரவணம் என்பார். கேட்டல்னா சும்மா கேட்கறது இல்லை, மனது ஏகாந்தத்தோட உருமுகப்பட்டு அந்த ஏகாக்கிரதை வேணும், சித்த ஏகாக்கிரதை. அப்படியே மல்டி டாஸ்க் பண்ணிட்டு காய்கறி நறுக்கிண்டு இல்லைனா வாக்கிங் போயிண்டு இல்லை டிவியில் மற்றவாள்லாம் ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் ஹெட்செட்டில் போட்டு அந்த மாதிரி கேட்கறது இல்லை. இதுக்குன்னு நேரம் செலவழித்து சித்த ஏகாக்கிரதையோடு கேட்கறது, அதுதான் ஸ்ரவணம். அதை பண்ணால் அது ஸ்ரவணம். ஒத்துள பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார். இப்போ ஸ்ரவணத்தில் கேட்டுட்டோம், ஒத்துள பொருள்னா கேட்ட பொருள், அதை ஊகத்தால் யுக்தி, அதாவது ஊகம் ஊகிக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா திருஷ்டாந்தம், இந்த சில எக்ஸாம்பிள்ஸை வச்சு புரிஞ்சுக்கிறது, அந்த முறை. அதனால தான் ஸ்ருதி யுக்தம் அனுபவம் அப்படின்பா. பேதத்தை, இந்த கன்ஃபியூஷனை நீக்கிறதுக்காகத்தான் இந்த காரண பிரக்ரியா இல்லைன்னா அவஸ்தாத்ரய பிரக்ரியா, 3 அவஸ்தையை சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு பிரக்ரியா மூலமாக நம்மளுக்கு இந்த பஞ்சகோஷ பிரக்ரியா, 5 கோஷம் வச்சு பிரித்து சொல்கிறது. அந்த மாதிரி நம்ம ஒரு யுக்தியை கையாண்டு ஆசிரியர் சொல்கிறத நம்மளே மனசில் யோசித்து உசாவல் ஆராய்தல், அதுக்கு பேர் தான் சிந்தித்தல். உசாவல்ங்கிற வார்த்தைக்கு, தமிழ் வார்த்தைக்கு பொருள் ஆராய்ச்சி பண்ணுறது, அதுதான் மனனம். அப்புறம் தெளிதல் அப்படிங்கும்போது நிதித்தியாசனம், அதை பற்றியே ஊர்ஜிதம் பண்ணிக்கிறது. நான் பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் மனசில் சொல்லி எப்படியெல்லாம் நான் பிரம்மங்கிறத நான் என்னால் நிரூபணம் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த இன்னர் சைலன்ஸை தியானம் பண்ணுறது, அது நிதித்தியாசனம். நித்தம் இப்படி செய்த கால், நித்தம் இப்படி அனுஷ்டித்து வந்தால் உனக்கு நிர்வாணம் நீ அடைந்து விடுவாய். நிர்வாணம்ங்கும்போது அந்த மோட்சம், நேத்தின்னு அந்த பர்சனே போய் அந்த நான் பிரம்மங்கிறது ஊர்ஜிதமாக உனக்கு தெரிஞ்சிடும். உபநிஷத்தில் என்ன சொல்லுவான்னா, மாண்டூக்கிய உபநிஷத்தை மட்டும் கேட்டால் போருமா, ஒரே ஒரு உபனிஷத். ஆனால் அதை கேட்டு புரியலன்னா நீ 10 கேட்கணும் அப்படின்பா. இந்த மாதிரி 10 உபனிஷத்தை கேட்டு, இல்லைன்னா இந்த பிரஸ்தானத்திரையா இல்லையா, 10 உபனிஷத், பிரம்மசூத்ரா, பகவத்கீதா, இதெல்லாம் கேட்டு அப்படியும் புரியலையா, பிரகரண கந்தங்களெல்லாம் கேட்டு திரும்ப கேட்டு அப்படியும் அந்த விபரீத பாவம் வருதா, அதை மற்றவாளுக்கு சொல்லி கொடுத்து இல்லை டிஸ்கஸ் பண்ணி கொஸ்டின் ஆன்சர்ஸை இது பண்ணி அப்படி தான் அந்த மனனம் பண்ணணும். இப்போ இந்த கிளாஸ் மாதிரி நம்ம இப்போ பேசுறது, பாட்காஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் மனனம் பண்ண அந்த சந்தேகங்கள் இன்னும்
தெளிவாக புரியும். இன்னொருத்தருக்கு புரிய வைக்கணும்னா நம்மளுக்கு புரியணும் இல்லையா? அதுதான் ஆச்சாரியார்கள் எல்லாருமே சொல்லுவா, நான் இது கிளாஸ் இல்லை, நான் டீச்சர், நீ ஸ்டூடெண்ட் இல்லை. பெரிய பெரிய ஆச்சாரியார்கள்லாம் சொல்லுவா, இது டிஸ்கஷன், உங்களுக்கு சொல்லித்தர மூலமாக நான் கற்றுக்கிறேன் அப்படின்பா. அது நான் இப்போ இந்த பாட்காஸ்ட்டை பண்ணும்போது நல்லா எனக்கு புரியுறது. என்னமோ மேலோட்டமாக புரிஞ்சதெல்லாம் இப்போ நம்ம உள்ளே நல்லா போக வேண்டியிருக்கு. அப்போ தான் இதை 30 நிமிஷத்துக்கு பேசணுன்னாலும் சரி, பேசும்போதே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் வரும். அதை எப்படி நம்ம உடனே சிந்தித்து மாற்றுறோம் அப்படின்னு அது இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். விபரீத பாவத்துக்கு சுவாமி தயானந்தஜி இன்னொரு ஜோக்காக ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தன் தன்னை பூனைன்னு நினச்சிக்கிறான். அதனால் அவன் நான் மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பூனைன்னு பூனை மாதிரியே தவழ்ந்து போகிறான். பூனை மாதிரியே நக்கி சாப்பிட்றான். அவனோட ஒய்ஃபு இது என்னது இது ஒரு சைக்கியாட்ரிக் கேஸ் மாதிரி ஆகிடுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் கூட்டின்னு போகிறாளாம். அவர் ரூமில் வச்சு நல்லா காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பிலாம் பண்ணி 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, நீ மனுஷன்ப்பா, இங்கே பாரு, உனக்கு கை கால்லாம் இருக்குது, எல்லாம் காமிச்சு விட்றார். நீ தவழக்கூடாது, நடக்கணும் அப்படிங்கிறார். எல்லாம் புரிஞ்சுக்கிறான். சரிங்கிறான். அப்புறம் வெளியில் நடந்து வரான். உடனே அந்த ஒய்ஃப்க்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இந்த சைக்கியாட்ரிஸ்ட் நல்லா குணப்படுத்திட்டார், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு எல்லாம் ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனால் 1 வாரம் கழித்து அவன் திரும்பி பூனை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். திரும்பி வெளியிலேயே போக மாட்டேங்கிறான், கதவெல்லாம் சாத்திக்கிறான், தவழ்ந்து தான் போகிறான். அவன் கேட்குறா, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னா, நான் ஒன்றும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ உடனே அவள் திரும்பி அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிடுறா. அவர் ஃபோன் வர்ச்சுவல் விசிட் பண்ணுறார். அவர் சொல்கிறார், ஏன்பா இப்படி இருக்க, நான் தான் உனக்கு அன்றைக்கி சொன்னேனே நீ மனுஷன்னு, நீ பூனை இல்லை, நீ பாரு கை கால்லாம் இருக்கு. சொல்கிறான், கரெக்டு தான் டாக்டர், நான் மனுஷன், எனக்கு தெரியறது நான் மனுஷன்னு. ஆனால் வெளியில் இருக்கிற நாய்க்கெல்லாம் தெரியாதே, அது நான் வெளியில் போயிட்டேன்னா அதுங்கெல்லாம் என்னை பூனை இல்லை நினச்சிக்கும் அப்படிங்கிறான். இதுதான் விபரீத பாவம். நான் பிரம்மம் எனக்கு புரியறது, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற மனுஷங்களுக்கெல்லாம் அது தெரியாதே, ஆஃபீஸில் வேலை பண்ணுறவாளுக்கெல்லாம் தெரியாதே, அதனால் நான் சம்சாரி ஆகிடுறேன் அப்படின்னு நம்ம திரும்பி விபரீத பாவனைக்கு போயிடுறோம். ஏன்னா நம்மளுக்குள்ள இந்த ஞானம் உள்ள தெளிவாக இல்லைன்னு அர்த்தம். இன்னொருத்தரே இல்லைங்கும்போது அப்புறம் ஆஃபீஸ் மனுஷன் எங்க வீட்டு மனுஷன், ஏதோ ஜகத்துங்கிறது ஒரு மித்தியா, நான் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறேன், நான் என்னோடய வேலையை ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கேங்கிறது ஊர்ஜிதமாகாமல் நம்ம அவளுக்காக நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நிதித்தியாசனம் பண்ணணும்னு அர்த்தம். அதனால் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் இது 3மே பண்ணிகிட்டே இருக்க அந்த மோட்சங்கிறது சித்த வஸ்துவாக நம்மக்கிட்ட எப்போதுமே இருக்குங்கிறது நமக்கு தெளிவாயிடும். பந்தம்ங்கிறதே ஒரு மாயை, பந்தம்னே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாயிடுத்துன்னா மோட்சங்கிறதுக்கே உங்களுக்கு தேவை இல்லாமல் போயிடும். நான் எப்பொழுதுமே நித்திய முக்தன் அப்படிங்கிறது தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். அப்படி அந்த தெளிவான ஞானம் நம்மை விட்டு அகலாமல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடித்துக்கொள்வோம். நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடுதனி பரம்பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி,
அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.